அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தைப்பூசம். காலையில் விடிய எழும்பினதுலேருந்து ஃபுல் பிஸி. என்னன்னு சொன்னால் ஹிந்து காலேஜில் இன்றைக்கு எங்களோட தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்டதுக்காக ஒரு மேக நோட்டை போட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு ஷண்முகா ஸ்கூல் ஆரம்ப பிரிவு மேலையருவியாக இருந்த கட்டடம் இப்போ ஷண்முகா ஸ்கூல் ஆரம்ப பிரிவாக உத்தியோகபூர்வமாக இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டது. அப்போ அதையும் ஒரு காப்பி சந்தோஷத்தில் ஓடிப்பி அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி துவக்கிற நிகழ்வுகள், அடுத்தது சிலம்ப வகுப்புகள், அதுக்கப்புறம் இன்றைக்கி தைப்பூசத்துக்காக கோவிலில் விளக்கேற்றுறது, வீட்டில் விளக்கேற்றுறது, பௌர்ணமி அபிஷேகம். முடியலை, அவ்வளவு வேலை எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நேரம் 7:30. அன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எழும்பினான். இப்போ வரைக்கும் வேலை தான். என்னடா எழும்பி இருந்துட்டு தண்டை வேலை ஷெடியூலாக சொல்லிகிட்டு இருக்கான்னு யோசிப்பீங்க. உண்மையில் இந்த பெண்கள்ற, அதுவும் வேலைக்கு போகிற, தனியிருந்து பிள்ளைகளை வளர்க்குற பெண்கள்ற அந்த வாழ்க்கைன்றது ஒரு பெரிதாகும். அந்த வேலைக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு கொஞ்சம் ஒரு ஆறுதலுக்காகவோ இல்லைன்னா ஒரு சேஞ்சுக்காகவோ ஒரு பொழுதுபோக்காகவோ நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கிறதுலேயும் எங்களுக்கு எங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்கு அடுத்தவரை நாங்கள் சட்ட ரீதியாக எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்காத அளவுக்கு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு எங்களுக்கு பூர்ண சுதந்திரம் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த விஷயங்களை பெண்கள் செய்யும்போது நாங்கள் செய்கிறது உங்களுக்கு பிடிக்க இல்லை என்றால் உங்களுக்கு அன்ஃப்ரெண்ட் பண்ணவோ பிளாக் பண்ணவோ உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் விட்டுட்டு மினக்கெட்டு நாங்கள் என்ன போடுறோம், என்ன செய்கிறோம், இல்லை அதில் நாங்கள் போடுறதுக்கு யாரார் லைக் பண்ணிக்கணும், யாரார் கமெண்ட் பண்ணிக்கணும், எத்தனை பேர் ஷேர் பண்ணிக்கணும், இதையெல்லாம் மினக்கெட்டு பார்க்குறது. இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க, வேறுங்கோ வேலை வெட்டி இல்லை, அதால் தான் நாங்கள் ஃபேஸ்புக் பாவிக்கிறோம், வேலை வெட்டி இல்லை அதனால தான் நாங்கள் இதில் மினக்கிறது. நீங்களும் என்றைக்காவது எங்களோட வீடுகளில் வந்திருந்து பார்த்துருக்குறீங்களா எங்களுக்கு அவ்வளோ வேலை இருக்கு? சாதாரணமாக நாங்கள் இந்த முகநூலில் போடுற ஒவ்வொரு விரதங்கள், நாங்கள் செய்கிற கடைப்பிடிக்கிற சில பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், அதை விட எங்களுடைய அன்றாட செயற்பாடுகள், ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் போஸ்ட்டில் போடக்குள்ள உங்களுக்கு அந்த விஷயங்கள் செய்ய முடியலை, இல்லை அது மாதிரி உங்களுக்கு நடந்து கொள்ள ஏழுதில்லைன்ற காழ்ப்புணர்ச்சியிலையா நீங்கள் மெட்ராக்களுக்கு சில கதைகள் சொல்ல வலிக்கிறீங்கள். வட்டவ யார் என்ன கதைச்சாலும் நான் இப்படித்தான் இருப்பேன், என்ன நான் மாற்றிக்கொள்ள போகிறது இல்லை. வேலை வெட்டி இல்லாமல் நாங்கள் போடுற போஸ்ட்டுகளை மினக்கட்டு நீங்கள்கள் பார்த்து அதை பற்றி 4 கொசிப் கதைச்சு கொண்டு திரியும் போது உங்களுக்கு அவ்வளோ வேலை வெட்டி இருக்குன்றது எங்களால் ரொம்ப ஒல்லையிலுது. ஏனென்றால் எங்களுக்கு ஏன் இவ்வளவு நேரம் கிடைக்குது? உங்களுக்கு இருக்கிற அதே 24 மணித்தியால ஷெடியூலில் தான் நாங்களும் வாழ்கிறோம். நாங்கள் வேற்றுக்கிற வாசிகள் இல்லை தானே, எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 48 ஹவர்ஸ்லேயோ இல்லை 36 ஹவர்ஸ்லேயோ நாங்கள் வாழை இல்லை தானே. அப்போ இவ்வளோ விஷயங்களையும் செய்து கொண்டு நாங்கள் எங்கள் சார்ந்த கருத்துகள், சமூகம் சார்ந்த விடயங்களை நாங்கள் ஈடுபட்டு எவ்வளவோ விஷயங்கள் செய்கிறோம் என்றால் இது ஒரு ஜீனில் வாரது இல்லைன்னு சொல்லிச்சுன்னா 4 நல்ல மனுஷனோட 4 நல்ல புத்தகங்களை படிக்கும்போது எங்களுக்கு ஏற்படுற நல்ல அதிர்வலைகள், நல்ல உணர்வுகளோட வெளிப்பாடாக நாங்கள் சில விஷயங்கள் சமூகம் சார்ந்து செய்கிறோம். அப்போ உங்களுக்கு ஏன் இந்த நேரம் இல்லாமல் போகுதுன்னு சொல்லி சொன்னால் அடுத்தவர் என்ன செய்யணும், எது செய்யணும்ன்றதை மினக்கெட்டு தேடி பார்த்து அப்புறம் அதை பற்றி ஒரு 4 பேரோட கால் பண்ணி கதைச்சு, இல்லைனால் அதை பற்றி 4 பேருக்கு மினக்கெட்டு தேடி வீடு வழியாக போய் சொல்லி, இல்லை டீமாக சேர்ந்துருந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி, இதிலெல்லாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறபடியாக தான் நாங்கள் செய்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செய்ய இல்லாமல் இருக்குது. நாங்கள் செய்கிறது மட்டும் இல்லை, மினக்கட்டு அதை நாங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபியெல்லாம் நாங்கள் படிக்க இல்லை. ஆனால் நாங்கள் அதை எடுக்கும்போது ஒவ்வொரு ஃபோட்டோவும் நான் எடுக்கும்போது அதை பார்த்து மினக்கட்டு வடிவாக தான் எடுப்பேன். சும்மா ஏனோ தானே எடுத்து போடுறேன் இல்லை, எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் கவனித்து தான் எடுத்து போடுவேன். ஸோ இந்த மெட்டாக்களை உங்களுக்கு பார்த்து ஜீரணிக்க முடியாமல் இருக்குதுன்னா நீங்கள் பிளாக் பண்ணுவோம். சும்மா ஏன் நீங்கள் இந்த இருக்கிற வருத்தங்களுக்கு சும்மாவே அங்கே அல்சரும் பல்சரும் ஓடுது மனுஷற வாழ்க்கை. இதுக்குள்ளே நீங்கள் சும்மா தேவையில்லாமல் உங்களுக்கு பிடிக்காத ஆக்களை திருப்பி தேடி போய் பார்த்து அவங்களுக்கு இல்லாட்டி பிளாக் பண்ணி போட்டு தேவையில்லாமல் புது ஐடியா ஓப்பன் பண்ணி அதை போய் ரகசியமாக திருப்பி தேடி பார்த்து அதெல்லாம் ஏன் சும்மா நீங்களே உங்களுக்கு வருத்தங்களை கூட்டிக் கொண்டிருக்கீங்க? காலை போகிறது ஒரு கொஞ்ச காலம், அடுத்த நொடி நிச்சயம் இல்லை. சும்மா ஏனப்பா நீங்களை வருத்தங்களை தேடிக்கொண்டிருக்க போகிறீங்க? சரிதானே?
ஏழுமான வரைக்கும் நல்ல விஷயங்களை போட பாருங்க, போட்டதுகளை தேடி பாருங்க. இல்லையா, பார்க்க முடியலையா, சகிக்க முடியலையா, இல்லை ஏற்றுக்கொள்ள முடியலையோ, ஜஸ்ட் சிம்பிள் பிளாக் அண்ட் கோ. நன்றி.